போன வருஷம் இதே நிதி ஆயோக் நம்முடைய 2047 இந்தியா தொலைநோக்கு திட்டத்தை பற்றி பேசிச்சு ஐயா ஸ்டாலின் போல. அதுக்கு முன்னாடி கொலாபரேட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி பேசிச்சு போல. அதுக்கு முன்னாடி பாட்டம் டு டாப் அப்ரோச், அதாவது வலிமையான மாநிலங்கள் சேர்ந்து தான் வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும்னு பேசி அது எதுக்குமே போகாததோட ஒரு கடுமையான எதிர்வினையாற்றி ஒரு வீடியோ போட்டு அறிக்கை விட்டவர். ஏன் இங்கே பாம்பனுக்கு வந்தார், பாரத பிரதமர் வந்தபோது அவரை நேரில் போய் ரிசீவ் பண்ணாமல் நீலகிரியில் போயிட்டு அங்கே போய் இருந்தார் முதல்ல. ஆனால் அமைச்சர் அனுப்பிச்சிருந்தார் இல்லையா? இல்லையே, பாம்பனுக்கு வந்தப்ப நிதி ஆயோக் உள்ளிட்ட மாநில உரிமைகள் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பாம்பன்லாம் பார்த்துருக்கலாம், போன்ற கடந்த 3 ஆண்டுகளில் கலந்திருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து குறிப்பாக இப்போ இந்த இடி ரைடில் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அதிகமாக சுட்டி காட்டக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்றோன்னா இவர் அவசரமாக போய் டெல்லியில் போய் பார்த்தது அந்த பாடி லாங்குவேஜே பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பக்கம் அனுதாபமாக தான் இருக்குது. அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், முதல் முறை முதலமைச்சர் தான் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் நான் பல முறை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கிறேன்.